எங்கள் அப்பா வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறது அவர் ரொம்ப நாள் கனவு. எங்கள் அப்பா ஒரு மில் எம்ப்ளாயி தான், மில்லில் வேலை பார்க்க ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான். நான் படித்த ஸ்கூலில் அதே ஸ்கூலில் எங்கள் அப்பாவோட சூப்பர்வைசரோட பையனும் படிப்பான். இன்னமும் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது சொல்லுவேன், ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். அவருடைய எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுறதுக்கு, அவருடைய செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பா வந்து ஒரு நாளைக்கு 5 வேலை பார்க்குற ஒரு ஆள். நீங்க சொன்னா யாருக்குமே நம்ப மாட்டாங்க. அவர் ஒரு மில் எம்ப்ளாயி, டெய்லி ஷிஃப்ட்டுக்கு போவார். இன்னொரு பக்கத்துல ரியல் எஸ்டேட் புரோக்கிங் பண்ணுவார், ரியல் எஸ்டேட் புரோக்கிங் பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் பிளம்பிங் பார்ப்பாரு, இன்னொரு பக்கம் எலக்ட்ரீஷியனா இருப்பாரு, இன்னொரு பக்கம் போர்வெல் ஏஜென்டா இருப்பாரு. இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட சீசன்ல பண்ணாரு கிடையாது, இதுதான் தினமும் பண்ணுவாரு. காலைல 6 to சாயங்காலம் ஷிஃப்ட்டுக்கு 5 ஷிஃப்ட்டுக்கு போனார்னா 5க்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. முடிச்சு வீட்டுக்கு வரும்போது 10-11 மணி இருக்கும். எனக்கு அவர் வாங்கிட்டு வந்த வடை மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. 1 ரூபா வடைன்னு சொல்லி கொடுப்பாங்க. 1 ரூபா வடையை வாங்கி கொடுப்பாரு. பாய் தூக்கத்தில் இருப்பேன், எழுப்பி விட்டு ஏய் தம்பி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி 1 ரூபா வடை கொடுப்பாரு. இந்த புரோட்டா வாங்கி கொடுப்பாரு. அதெல்லாம் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவர் ஏன் நைட்டு லேட்டாக வந்தார்